அவிநாசி அருகே பழங்கரை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாடிக்கையாளர்களின் வைப்புத் தொகை சுமார் ரூபாய் 3.25 கோடி கையாடல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பணம் கிடைக்காததால் பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த பழங்கரை ஊராட்சிக்குட்பட்ட அவிநாசிலிங்கம் பாளையத்தில் செயல்பட்டு வரும் K2046 பழங்கரை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் செயலாளராக வடிவேல் என்பவர் கடந்த 33 வருடங்களாக பணியாற்றி வந்தார். இவர் கடந்த ஆண்டு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது பழங்கரையில் உள்ள பெட்ரோல் பங்க் எதிரில் இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் சிக்கியுள்ளார். இதைத் தொடர்ந்து சிகிச்சைக்காக விடுப்பில் இருந்துள்ளார். அப்போது அவரது பணியை கவனித்த ஊழியர்கள் அதிர்ச்சியடைந்தனர். கூட்டுறவு சங்கத்தில் பல ஆண்டுகளாக வரவு செலவு செய்து வந்த வடிவேலு வாடிக்கையாளர்களின் கணக்குகள் மற்றும் வைப்புத் தொகைகளிலிருந்து 10 லட்சம் முதல் 20 லட்சம் வரை என சுமார் 3.25 கோடி ரூபாய் வரை மோசடி செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. விபத்துக்குள்ளாவதற்கு முன் வடிவேல் வாடிக்கையாளர்களின் முதலீட்டிற்கு மாதம் மாதம் வட்டி பணத்தை ரொக்கமாக கையில் கொடுத்து வந்துள்ளார். வடிவேல் விபத்தில் சிக்கிய பின் வட்டி பணம் வாங்க வழக்கம் போல் கூட்டுறவு சங்கத்துக்கு வாடிக்கையாளர்கள் சென்றபோதுதான் இந்த உண்மை தெரிய வந்தது. மோசடியை அறிந்து பாதிக்கப்பட்டவர்கள் அப்போது கூட்டுறவு சங்கத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து இது குறித்த விசாரணை நடந்து வந்தது. தொடர் நடவடிக்கையாக சம்பந்தப்பட்ட காலகட்டத்தில் கூட்டுறவு சங்கத்தின் தலைவராக இருந்தவரும் தற்போது அதிமுக அவிநாசி தெற்கு ஒன்றிய செயலாளராகவும் உள்ள தனபால் மற்றும் முறைகேட்டில் ஈடுபட்டதாக அப்போதைய கூட்டுறவு சங்க செயலாளர் வடிவேல் ஆகியோரது சொத்துக்கள் முடக்கப்பட்டு தலைவராக இருந்த தனபாலின் சொத்துக்களை நேற்று முன்தினம் ஏலம் விடப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த ஏலத்துக்கு நீதிமன்றம் மூலம் தனபால் தரப்பில் தடை ஆணை பெறப்பட்டதால் ஏலம் நிறுத்தப்பட்டது. இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் நேற்று பழங்கரையில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தை முற்றுகையிட்டனர். 19 பேருக்கு மட்டும் 1.25 கோடி, அந்த 19 பேர்த்த தவிர 2 கோடி கிட்ட எடுத்துருக்காங்க. அந்த 2 கோடி பாண்டு பத்திரம் இருக்கு, அதாவது ப்ரூஃப் எல்லாமே கொடுத்துட்றாங்க. உள்ளேயே போலி பத்திரம் போலி பாண்டு அவங்களே ரெடி பண்ணி பணம் எடுத்துடுறாங்க. அந்த பாண்டுக்கு சொந்தக்காரங்க இந்த அக்கா. இவங்க வரப்ப பணம் இருக்குதுன்னு மட்டும் சொல்லிட்டே இருந்திருக்கிறாங்க. உள்ள பணம் இவங்க 3,62,000 போட்டிருக்கிறாங்க. ஆனால் இவங்க அக்கௌண்ட்ல பணம் இல்லை. ஒரிஜினல் கையெழுத்து எல்லாமே கிளர்க்கும் போட்டிருக்கிறாங்க, செக்ரட்டரியும் போட்டிருக்கிறாங்க, ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் எல்லாருமே போட்டிருக்கிறாங்க. இங்கே யாரை கேட்டாலும் அவங்கள கேளுன்னு 2 வருஷமா நடந்துட்டு இருக்கிறோம். 1 மாசத்துல முடிஞ்சிடும், விசாரணை நடந்துட்டு இருக்குது. 6 மாசத்துல முடிஞ்சிடும், 7 மாசத்துல முடிஞ்சிடும். அதே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரியான பதில் இன்னைக்கு வரைக்கும் வரலைங்க. அந்த 19 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐயங்க. இந்த ஐயனுக்கு இவரோட கையெழுத்தே போட்டு இவரோட கை ரகையை வச்சுட்டு இவருக்கு என்னன்னே தெரியாது. ஆக்சுவலா இவர் பையன் கூட வருவார், இவரோட கையெழுத்து போட்டு இவரோட அக்கௌண்ட்ல இருந்தே பணத்தை எடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் சரியான பதில் இல்லைங்க. சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த அவிநாசி போலீசார் பாதிக்கப்பட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். திருப்பூர் சரக கூட்டுறவு சங்கங்களின் துணைப்பதிவாளர் பிரபாவிற்கு தகவல் தெரிவித்து நேரில் வரவழைத்தனர். தொடர்ந்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு உரிய தொகையை வட்டியுடன் திருப்பி செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் முடிவுக்கு வரும் என உறுதியளித்ததன் பெயரில் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் சம்பவ இடத்திலிருந்து கலைந்து சென்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.